இந்த லெசன்ல நம்ம டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் கமாண்ட் பத்தி பார்க்க போறோம். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லேஅவுட் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா, இப்ப 10 சாப்டர்ல ஒரு புக் பண்றீங்கன்னா அந்த சாப்டர் ஹெட்டிங்ல நமக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ல கண்டென்ட்ஸ் சொல்லிருப்போம் இல்லைங்களா, பேஜ் நம்பரை ஒவ்வொரு பக்கம் தேடி தேடி கொண்டு போய் வைக்காம ஒரு கமாண்ட் கிளிக் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹெட்டிங் எங்க இருக்கோ அந்த பேஜ் நம்பரை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அது எப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேராகிராஃப் ஸ்டைல்ல ஹெட்டிங்காக ஒரு ஸ்டைல் ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஹெல்த், அதுக்கு வந்து சப் ஹெட்டிங் அப்படின்றத ஹெட்டிங் கொடுத்து வச்சிருக்கு. இது எந்தெந்த பேஜ்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ்ல மென்டல் ஹெல்த், அந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்டிங்கா நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். பேஜஸ்க்கு மொத்தம் எவ்வளவு பேஜ், 5 பேஜஸ் இருக்கு. 4 பேஜஸ்க்கு நம்ம ஒவ்வொரு ஹெட்டிங்க கொடுத்து வச்சிருக்கோம். அதை நம்ம எப்படி டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணி இந்த பேஜ்ல வைக்க போறோம் அப்படிங்கிற பத்தி தான் பாக்குறோம். லேஅவுட் மெனுல டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் கமாண்ட் கிளிக் பண்றீங்க. அதுல உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். அதுல நமக்கு என்ன டைட்டில் வரணும், இப்ப கண்டென்ட்ஸ் நீங்க இருக்கு, நீங்க வேற என்ன டைட்டில் வேணாலும். அடுத்து அந்த கண்டென்ட்டோட ஸ்டைல் எப்படி எனக்கு வரணும் அப்படின்னா, தனியா ஒரு கேரக்டர் ஸ்டைல் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை அப்ளை பண்ணிக்க முடியும். நான் வந்து மெயின் ஹெட்டிங்ன்ற கேரக்டர் ஸ்டைல அப்ளை பண்றேன். எந்த ஸ்டைல் உங்களுக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸா எடுக்கணும் அப்படின்னு, நமக்கு எந்த ஸ்டைல் எடுக்கணும்னா சப் ஹெட்டிங் என்ற ஸ்டைல தான் நமக்கு எடுக்கணும். அப்ப நீங்க ஆட்னு கொடுத்துருங்க. ஆட் கொடுத்துட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிரும். அந்த சப் ஹெட்டிங் ஸ்டைல் வந்து என்ன டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து என்ன ஸ்டைல்ல வரணும் அப்படிங்கறத நீங்க இங்க கொடுக்கலாம். என்டர் ஸ்டைல் கிளிக் பண்றீங்க. நான் என்ன கொடுக்குறேன்னா சப் ஹெட்டிங் ஸ்டைல்லயே எனக்கு வரணும். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். மவுஸ் ஐக்கான் பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் சிம்பிள் மாதிரி மாறிக்கலாம். ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா கண்டென்ட்ஸ் உங்களுக்கு ஹெட்டிங் வந்துருச்சு. நீங்க என்ன யூஸ் பண்ணீங்க, மெயின் ஹெட்டிங் யூஸ் பண்ணிருந்தீங்க. அடுத்தெல்லாம் என்ன யூஸ் பண்ணிருந்தீங்க, சப் ஹெட்டிங் யூஸ் பண்ணிருந்தோம் ஸ்டைல்ஸ். இத மாதிரி நமக்கு கொடுத்துரும். இதுவே நீங்க சப்போஸ் இப்போ பேஜ் நம்பர் 1ல பாத்தீங்கன்னா ஹெல்த் இருக்கு, பேஜ் நம்பர் 1. அதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 2 இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த மென்டல் ஹெல்த் தூக்கி கொண்டு போய் பேஜ் நம்பர் 7ல வைக்கிறோம். 7th பேஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்க மூவ் பண்றோம். டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணி 7th பேஜுக்கு மூவ் பண்ணி கொண்டு வரோம். இப்போ 7th மூவ் பண்ணியாச்சு. இந்த டெக்ஸ்ட் இங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல வர 7th பேஜ்ல மூவ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க மாற தெரியும். டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, லேஅவுட் மெனுல அப்டேட் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டு பண்ணிட்டு பாருங்க. இப்போ மென்டல் ஹெல்த்ன்றது செகண்ட் பேஜ்ல இருக்கு, பிசிக்கல் ஹெல்த்ன்றது எங்க இருக்கு, 7th பேஜ்ல இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும்.